தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இளமதி தன்னோட மனசாட்சி கிட்ட பேசி எப்படியோ டிசைட் பண்ணிடுறாங்க. பரமன்கிட்ட தன்னோட காதல சொல்லிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பரமன அழகான ஒரு பார்க்குக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க நம்ம இளமதி. அப்ப இளமதியோட கையில அந்த மோதிரம் இருக்கு. இந்த மோதிரம் என்னோடதாச்சே! பிரியாவுக்காக எடுத்த மோதிரம் தானே! இது எதுக்கு நீ கையில போட்டிருக்க? குடு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இளமதி குடுக்காம ஓடுறாங்க. அதுக்கப்புறம் பரமனும் இளமதிய தொரத்துறாப்புல. அதுக்கப்புறம் தான் பரமன்கிட்ட தன்னோட காதல நம்ம இளமதி வெளிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பரம பயங்கர குஷி ஆயிடுறாப்புல. குஷியில வந்து பார்த்தீங்கன்னா, இளமதிய தூக்கிக்கிட்டு அப்படியே பார்க்ல சுத்துறாப்புல. ஏற்கனவே இத பார்த்த மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி தான் அசோக்கும் வந்து இளமதிய தூக்கி சுத்துனாப்புல. இப்ப பரமனும் தூக்கி சுத்துறாப்புல. ஆக மொத்தத்துல இளமதி பரமன விரும்புறது பரமனுக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதே டைம்ல இப்ப பரமன் கல்யாணத்துக்கு வேறயா சம்மதிச்சிருக்கிறாப்புல இல்லையா? அந்த விஷயம் என்ன அப்படின்னு இளமதிக்கு தெரிய வரப்போகுது. ஸோ பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரியா பொண்ணு ஒரு பையன விரும்புது. அவனுக்கு விசா கிடைக்காம இருக்கான். ஃபாரின்ல இருக்கானாட்டுக்கு. ஸோ அந்த கதையெல்லாம் சொல்லப் போறாப்புல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எங்க போய் தான் முடிய போகுதுன்னு.